அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது பேர் மலரின் மாடித்தோட்ட பதிவு. இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, சாமந்தி செடிகள் வளர்ப்பில் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பூத்த அழகு பூக்கள் பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், ரோஜா பூக்கள் எல்லாமே மொட்டுகள் மலர ஆரம்பிச்சிருக்கு. ரெட் ரோஸ், ஒயிட் ரோஸ், கொடி ரோஸ், அதுக்கப்புறம் செம்பருத்தி பூக்கள், ரோஸ் கலர், ஒயிட் கலர், செம்பருத்தி பூக்கள் தினமுமே எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. அதே போல் அழகழகான பூக்கள் என்றைக்கும் பூத்திருக்கு பாருங்கள். ஹைப்ரிட் செம்பருத்தி எல்லாமே பூத்திருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் எங்கள் பக்கம் ஒரு 2 நாளாக வெயில் குறைவாக இருக்குங்க. பயங்கரமான வெயில். அந்த வெயிலாலேயே பாருங்களேன், எங்கள் செடிகளில் இலைகள்லாம் கொஞ்சம் மஞ்சள் நிறமாக மாறி இருக்குது பாருங்கள். அவ்வளோ கடுமையான வெயில் இருந்துச்சுங்க. இப்போ 2 நாளாக வெயில் குறைஞ்சிருக்கு பாருங்கள். பூக்கள்லாம் பார்த்தீங்களா, அழகாக இருக்குங்களாங்க. ஓகேங்க, இப்போ சாமந்தி பார்க்கலாம். சாமந்தி செடிகள் எப்படி நான் வளர்த்து கொண்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் என்ன சவால்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பொதுவாக சாமந்தி வந்து டேபிள் ரோஸ் மாதிரி தாங்க. நீங்கள் எப்படி வச்சு உடச்சி வச்சாலும் அது வந்துடுது. நான் பாருங்கள், நிறைய தொட்டிகளில் வச்சுட்டேன் பாருங்கள். கிச்சன் கண்டெய்னர்ஸ், பானைகள், எனக்கு எதெல்லாம் கையில் வந்துச்சோ எல்லாத்துலேயுமே அதை உடச்சி வச்சு பார்க்குறேன். அழகாக வந்துகிட்டு இருக்குது. ஆனால் அது வளர்க்குறது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க. உருவாக்குறது ஈஸியாக இருக்குது. வளர்க்கும் போது என்ன பிரச்சனைகள்னால், வெயில் தாங்க மாட்டேங்குதுங்க. கடுமையான வெயில் இருக்கிற இடத்துல இலைகள்லாம் அப்படியே காஞ்சிக்கிட்டே வருது. இலைகள் வந்து மஞ்சள் ஆகுது. அதை தவிர்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப நிழலில் வச்சாலும் மாவு பூச்சிகள் வருதுங்க. இதே போல் கொஞ்சம் நடுத்தரமான வெயில் இருக்கிற இடத்துல வச்சாலே அழகாக வந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த வரைக்கும் பூக்கள் எனக்கு எந்த பூக்கள்னே தெரியாது. ஏன்னா நான் நாற்றுகளாக தான் ஜனவரியில் வாங்கினேன். அதனால் அப்போ பூக்கள் இல்லை. இதுக்கப்புறம் இந்த சீசனில் பூக்கும்போது தான் எந்தெந்த கலர் பூக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேங்க. பார்க்கலாம் எப்படி பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தை அறுவடை பாருங்கள், அழகழகாக இருக்குங்களா. ஓகேங்க, சாமந்தி செடிகள் பூக்கும் போதுட்டும் அவங்க கூட நான் பகிர்றேன். நன்றி, வணக்கங்க.